நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட கீழக்கரை கிராமத்தில் கழிவு நீரேற்று நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், மக்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஜனனி, திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் மொத்தம் 55 வார்டுகள் உள்ளன. இதில் 4 மண்டலமாக உள்ள நிலையில் தற்போது 3 கட்டமாக பாதாள சாக்கடை பணிகள் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைகளுக்கான கழிவுநீர் ஊந்து நிலையம் அமைப்பதற்கு பொதுமக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விஎம் சத்திரத்தில் உள்ள சுகன்யா நகர் பகுதியில் மிக கடுமையான எதிர்ப்பை கிளப்பி அவர்கள் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில நேரடியாக தங்களுடைய மனு செய்து தற்போது அந்த பணி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதே போல மாநகராட்சி பகுதியில் பல்வேறு பகுதியில் இதுபோன்ற தங்களுடைய பொதுமக்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தச்சநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை பகுதியில் தற்போது கழிவுநீர் ஊந்து நிலையம் என்பது அமைப்பதற்காக தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் கடந்த ஆண்டு ஏற்கனவே இருந்த மாநகராட்சி ஆணையாளர் இந்த பகுதியில் கழிவுநீர் ஊந்து நிலையம் என்பது அமைக்கப்பட மாட்டாது என்பது உறுதியளித்ததை தொடர்ந்து தற்போது இந்த பொதுமக்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டார்கள். இந்த நிலையில் இன்று காலையில் மீண்டும் அந்த கிராமத்தில் கீழக்கரை உள்ள கிராமத்தில் நேரடியாக கழிவுநீர் ஊந்து நிலையம் அமைப்பதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் காவல்துறையோட பாதுகாப்போடு நேரடியாக அவங்களோட பணிகளை மேற்கொள்வதற்காக வந்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் அவர்கள் அனைவரும் விரட்டி அடித்துவிட்டு தற்போது அதே பகுதியில் தங்களுடைய தர்ணா மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சிக்கு எதிராக தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதி என்பது குடியிருப்பு பகுதி. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே கழிவுநீர் ஊந்து நிலையம் அமைப்பதன் காரணமாக இந்த பகுதியில் துர்நாற்றம் வீசும், தங்களால் இந்த பகுதியில் இருக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் என்பதை தெரிவித்துதான் தற்போது இந்த கிராம மக்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இதே இடத்தில் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபடுவதாக முடிவு செய்துள்ளார்கள். அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக தங்களுடைய பணிகள்லாம் விட்டுட்டு இங்க ரோட்ல உட்காரக்கூடிய சூழ்நிலை என்னம்மா? சார், இது கீழக்கரைன்னு சொன்னாலே யாருக்கும் தெரியாது. பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்க சொன்னாதான் கீழக்கரை எங்க இருக்குன்னு தெரியுது. ஆனா அந்த கீழக்கரை ஊர்ல இதுவரைக்கும் இந்த ஓட்டு கேட்க வருவாங்க, அதோட சரி இந்த ஊருக்கு நல்லதை செய்யறதுக்கு இல்ல. ஆனா இப்ப எங்களை பூரா இந்த 300 குடும்பங்க இருக்கும். இந்த 300 குடும்பத்தை அழிக்கிறதுக்காகத்தான் இப்ப இவங்க பாதாள சாக்கடை தோண்ட போறாங்க. இந்த பாதாள சாக்கடையால எத்தனை குடும்பங்கள் பாதிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் நாங்க போராட்டம் பண்ண மறுபடியும் அவங்க பாதாள சாக்கடை தோண்டன்னு சொல்றாங்க. இந்த பாதாள சாக்கடை நாங்க தோண்ட விட மாட்டோம். இது எத்தனை நாள் ஆஞ்சது இந்த இடத்துல இருந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம். ஆனா இதுக்கும் முடிவு தெரியலையா? பைபாஸ்ல போய் நாங்க போராட்டம் பண்ணுவோம். இல்லம்மா, ஏற்கனவே பழைய கமிஷனர் இந்த இடத்துல இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா எல்லாமே குடியிருப்பு பகுதி. ஏன்னா அதோட துர்நாற்றம் இரவு நேரங்கள் எப்படி வீசும் நமக்கு எல்லா பகுதியுமே தெரியும். இருக்க முடியாது. நாங்க மழை வந்தாலுமே இந்த ஊர்ல நாங்க இருக்க முடியாது. லேசா வாய்க்கால தண்ணி வந்துட்டா ஊருக்குள்ள வந்துருது. இந்த 300 குடும்பமா அந்த மழை நேரத்துல நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த நேரத்துல இவங்க பாதாள சாக்கடை கொண்டு வச்சு வாய்க்கால் தண்ணி அது நிறைஞ்சு அந்த பாதாள சாக்கடை தண்ணி உள்ளதானே வரும் சார். நாங்க எத்தனை பேரு பெரிய ஆளுக்கே இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கு, எத்தனை குடும்பங்கள் நாங்க இந்த இடத்துல இருக்கோம். வருஷ காலமா நாங்க இருக்கோம். அப்பமெல்லாம் தோண்டல. இந்த குப்பைய கூட இன்னைக்கு இந்த அதிகாரிகள் வந்திருக்காங்கன்னு இந்த குப்பையெல்லாம் அள்ளுதாங்க. இது வரைக்கும் இந்த குப்பையால ஆளை காணல. இந்த குப்பை தொட்டி வரல. இன்னைக்கு கொண்டு இந்த குப்பை தொட்டியை கொண்டு வைக்காங்க. எதுக்காக? மக்களை ஏமாத்துறதுக்காகவா? எப்படி? அதனால எங்களுக்கு ஒரே கோரிக்கை என்னன்னா பாதாள சாக்கடை இங்க வைக்க கூடாது, அவ்வளவுதான். அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட கோரிக்கை என்ன? உங்களோட போராட்டத்துக்கு என்ன அடுத்த கட்டமா என்ன போராட்டம் பண்ண போறீங்க? அடுத்த கட்டமா எங்களுக்கு இந்த முடிவை அவங்க செயல்படுத்த கூடாது. நாங்க விட மாட்டோம். அப்படி இல்லைன்னா நாங்க மேலும் போராட்டம் பண்ணதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எல்லாருக்கும் அவங்க விச ஊசி போட்டு கொண்டுறலாம். இதோட எங்க சந்ததிகள்லாம் பாதிக்கப்படும். ஒரு மழை வந்ததுன்னா அவ்வளவுமே இந்த பக்கம் கீழக்கரை ஃபுல்லாவே வந்துரும். அதனால அவங்க இப்ப சொல்றாங்க நாங்க அதுக்கு ஆள் வச்சு அகற்றுவோம் சொல்லி. ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் நாங்க இதை செய்ய விட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். அவங்க இதுல இருந்து வாபஸ் வாங்கிட்டு எடுத்துட்டு போக சொல்லுங்க. இந்த இடத்துக்குள்ள இந்த தொட்டி வைக்க கூடாது, வேற இடத்துல மாத்த சொல்லுங்க. அது வரைக்கும் எங்க போராட்டம் தொடருவோம். நாங்க மேன்மேலும் என்ன செய்யனாலும் நாங்க தயாரா இருப்போம்.
ஜனனி, நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம். இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இதே பகுதியில் தங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டு இருப்போம். குறிப்பாக இந்த பகுதி என்பது அவர்கள் தெரிவித்த போலவே சில 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து தங்கள் பகுதியில் வந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி என்பது மிகவும் மாலை நேரங்களில் மிக அதிகமாக துர்நாற்றம் வீசும். ஆகவே நாங்கள் இந்த பகுதியில் வாழ முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பல முறை எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் இன்று காலையில் மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக வந்து இந்த பணிகளை மேற்கொள்வது எங்களுக்கு மிகவும் வந்து மனவேதனையாக இருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் சாலையில் சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார்கள். ஜனனி, நெல்லை கீழக்கரையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.